வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றுடன் 663 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் மேற்கத்திய நாடுகள் பல்வேறு விடயங்களை பேசியுள்ளன. அதில் பல நம்பும்படியாகவும் பல நம்ப முடியாதவையாகவும் வெவ்வேறு வகைகளாக வெளியிருந்து பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக இங்கிலாந்து பிரதமர் பேசியது. அதன் பிறகு இன்று சற்று முன், அதாவது இன்று 30 ஜூலை 2025 அரபு லீக் இணைந்து நடத்திய ஒரு கூட்டத்தில் ஹமாஸ் தங்களின் ஆயுதங்களை கைவிட வேண்டும், அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும், இதை இரண்டையும் செய்தால் போர் முடிவுக்கு வந்துவிடும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். இதே கருத்தை ஐநாவில் நடந்த கூட்டத்தில் பாலஸ்தீன் என்ற நாட்டை அங்கீகாரம் செய்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் இதே கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ட்ரம்ப் தரப்பில் இருந்து தூதராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் விட்காஃப் இன்னும் அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் வந்து அங்கிருந்து காசா உள்ளேயும் சென்று மக்களுக்கு உணவு வழங்கும் இடம் என்ற பெயரில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் அந்த வாடகை இராணுவத்தை அவர்கள் அமைத்திருக்கும் இடத்தை சென்று பார்வையிடவிருக்கிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் மிகப்பெரிய அளவில் இறக்கக்கூடும் என்று நேரடியாக வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் தெரிவித்துள்ளது. அங்கே உணவுகள் செல்வதில் மிகவும் அதிக நெருக்கடிகள் இருக்கின்றன. எந்த உணவையும் அவர்கள் உள்ளே அனுப்பவில்லை. கண் துடைப்பிற்கு பெயராக அனுப்பிய பல உணவுகள் அடங்கிய லாரிகளை இஸ்ரேல் ஆதரவு கொண்ட ISIS தீவிரவாதிகளை திருடிக் கொள்கிறார்கள். இது அங்கிருந்து களத்திலிருந்து வரும் தகவல்கள். அதே போல் மறுபக்கம் நான் கடந்த காணொலியில் பேசியிருந்ததை போல தாய்லாந்து கம்போடியா இடையிலான போர் நிறுத்தம் வந்திருக்கிறது. அதை மலேசியா முன்னின்று நடத்தியிருக்கிறது, அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை. அதேபோல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையே மேலும் 2 நாடுகளுக்கிடையே மோதல் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. இப்படி பல்வேறு தளங்களில் விடயங்களை பேச வேண்டியிருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நம்ம போனதிலே பேசியிருந்தோம். இந்த ஜெர்மனி, பிரான்ஸ், UK இவங்கெல்லாம் இது போல வந்து பாலஸ்தீன் அங்கீகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு சரியா பண்ணப்போ அப்பவே நீங்க சொன்னீங்க, இல்ல இவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க, இவங்களை எக்காரணம் கூட நம்பக்கூடாது, இது வந்து வேற ஏதோ இதுக்காக போடுற நாடகம், மிக முக்கியமா அவங்க பெரிய லெவலில் ஏதோ தாக்குதல் நடத்துறதுக்கான பிளான் இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க இப்படிதான் நமக்கு தெரியும், இவங்க நல்லா தெரியும். ஆனா இதுல பெரிய ஆச்சரியமா இது பார்த்தது என்னன்னா, நேரடியா வந்து கத்தாரு, எகிப்து, சவுதி அரேபியா இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த ஒரு கூட்டறிக்கையில ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கைவிட்டுறணும், ஹமாஸ் இங்கேருந்து வெளியேறிடணும், ஹமாஸ் வந்து அந்த காசாவை ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்திருக்கு. இதை பத்தி நம்ம ஒரு ஐ திங்க் 1 இயர் பிஃபோரா பேசும்போது நீங்க சொன்னீங்க, ஹமாஸுக்கு வந்து அதை ஆட்சி செய்யணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. என்னைக்கு அக்டோபர் 7 வந்து அவங்க இதை சூஸ் பண்ணாங்களோ, போரை சூஸ் பண்ணாங்களோ, அப்பயே தெரிஞ்சிச்சு வி டோன்ட் நீட் ஃபார் ரூலிங், உனக்கு அடிமையா இருந்து நான் அதை ஆட்சி பண்ணணும் தயாரா இல்லை அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க அப்பவே சொன்னீங்க. இந்த அரபு நாடுகள் நேரடியா ஹமாஸ் மேல அட்டாக் பண்றது அப்படின்றது டோட்டலா இவங்க வந்து இந்த பாலஸ்தீன் இதுல இருந்து வெளியில ஒதுங்குறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வருது. இன்னும் முக்கியமா வந்து ஹீப்ரு டிவியில பேசக்கூடிய அந்த நெறியாளர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு முன்ன இவங்க வந்து பொதுவெளியில தான் வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்கும்னு சொல்றாங்க, பாலஸ்தீன இந்த காசா போர் நிறுத்தம் வேணும்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களோட அதிகாரிகள் நமக்கு பின்னாடியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் நிறுத்தத்தை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களே இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, நம்மள வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அரபு நாடுகள் இந்த விஷயத்தை எப்படி ஏன் இவ்வளவு இதா பாக்குறாங்க? எய்தர் நீங்க வந்து மக்களுக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணா பண்ணணும், இல்லை ஒதுங்கிக்கணும். ஒரு பக்கம் முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒண்ணு பேசுறது. இவங்க என்ன இதுல இருந்து லாபம் சம்பாதிக்க போறாங்க? ஒன்னும் லாபம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இஸ்ரேல் வந்து ஃபோர்ஸ் மூலமா பண்ண முடியாத விஷயங்களை இந்த துரோகிகள் மூலமா பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இவனுங்க வைக்கிற கோரிக்கைங்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும் சேர்த்து சொல்றானுங்க, ஏன்னா அது நடக்காது, அதனால அதை சேர்த்து சொல்றானுங்க. ஏன்னா அதை நடத்துறதுக்கான சூழ்நிலையும் இங்க இல்லை, அதனால அதை சேர்த்து சொல்றானுங்க. போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி. இப்போ என்ன இவங்க டிமாண்ட் பண்றாங்கன்னா, ஹமாஸ் வந்து ஆட்சி பொறுப்புல இருந்து போகணுங்கிறானுங்க.
ஆட்சி பொறுப்புல இருந்து போறேன்னு சொல்லி ஹமாஸ் போன சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்லயே ஒத்துக்கிடுச்சு. ஏன்னா அது அந்த எண்ணத்திலேயே இல்லை. முதல்ல ஆட்சி நடத்துறதுக்கு அது தயாராகவே இல்லை. ஸோ அதுதான் நம்ம பலமுறை பேசிட்டோம். அது போன முறையும் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்லயே அதை வந்து ஏத்துக்கிடுச்சு. நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். கன்சென்சஸ்ல ஒரு கவர்மெண்ட்டை நேஷனல் கன்சென்சஸ்ல கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு தயாரா இருக்குங்கிறத பலமுறை அழைப்பு விடுத்துருச்சு. ஃபத்தா அமைப்புக்கே வந்து அழைப்பு விடுத்திருந்தது. அதுதான் முதுகுல குத்துனா துரோகி முகமது அப்பாஸ். ஸோ அதனால அந்த இதை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு ஹமாஸ் தயாரா தான் இருக்கு. அப்புறம் என்ன பெரிய டிமாண்ட் அதுக்கு வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருதுங்கிறது தான் தெரியல. ஆனா இதெல்லாம் யாரு வைக்கிறா? இந்த 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 இவனுங்க வச்சிருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து யாரு வைக்கிறான்னா நெத்தன்யாகு வைக்கிறார். இந்த போரை நிறுத்தணும்னா நெத்தன்யாகு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போரை நிறுத்தணும்னா ஹமாஸ் டிஸ்ஆர்ம் பண்ணணும், ஆயுதங்களை கைவிடணும், ஹமாஸ் இந்த பகுதியிலிருந்து காசால இருந்து வெளியேறணும். இத ரெண்டையும் பண்ணா மட்டும்தான் இந்த போர் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றா. அப்போ இவனுங்களும் அதான் சொல்றானுங்க. இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, இந்த போர் நிக்கணும்னா ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கைவிடணும், ஹமாஸ் இங்க இருந்து வெளியேறணும், ஹமாஸ் ஆட்சி பொறுப்பை கைவிடணும். இதை மூணையும் தான் வந்து பிரதானமா சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணா போர் நிறுத்தம் ஏற்படும், பாலஸ்தீன்கிற நாட்டுக்கான அங்கீகாரத்தையும் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. பாலஸ்தீன் அத்தாரிட்டி அதை முழுமையா கையில் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. இதுக்கு எதுக்கு பெரிய போர் நடந்திருக்கணும்? இந்த போரே நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 70 ஆண்டுகளா இந்த பிரச்சனைங்கிறது, 80 ஆண்டுகளா இந்த பிரச்சனைங்கிறது வளர்ந்துகிட்டே வருது. இந்த 80 ஆண்டுகள் கால பிரச்சனையில 1990களிலே இவனுங்க சொல்ற பிளான் வந்து அங்கீகாரம் பெற்றப்பட்டதுதான். சர்வதேச அரங்கால அங்கீகாரம் பெறப்பட்டதுதான். பாலஸ்தீன்கிற நாடு பல நாடுகள் அங்கீகாரம் பண்ண நாடுதான். இவனுங்க தான் இன்னும் அங்கீகாரம் பண்ணாம இருக்கிறானுங்க. இஸ்ரேல் வந்து அதுக்கு அக்ரி பண்ணல, அமெரிக்கா அக்ரி பண்ணல. அவ்வளவுதான். மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இரு நாட்டு தீர்வை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இரு நாடை செயல்படுத்த முடியாத அளவுக்கு சிக்கல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. அது ஒரு காலத்தையும் செயல்படுத்த முடியாத அளவுக்கான சிக்கலை வந்து உருவாக்கி இருக்கிறானுங்க. சோ அதனால இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அதை என்போர்ஸ் பண்ற மெக்கானிசம் இல்லை. இனப்படுகொலையே தடுக்கிறதுக்கான என்போர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் உலக நாடுகள்கிட்ட இல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட இல்ல. இனப்படுகொலை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு 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 அமைப்பு முறையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு நாட்டை வந்து நாங்க அங்கீகாரம் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதுலயும் இந்த அரபு பப்பட்டுகள் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒண்ணுமே பண்ணாத மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவனுங்க, ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. இவனுங்க ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து, நான் வந்து உனக்கு நாடு வாங்கி தரேன், நீ ஆயுதத்தை கைவிட்டுரு, நீ இந்த நாட்டை விட்டு வெளியேறிடு, அப்ப இந்த போரை நிறுத்திட்டு நான் உனக்கு வந்து நாடு வாங்கி தரேங்கிறவனுங்க இந்த பப்பட்டை நம்பி, இந்த மிச்சர் தின்னுகிட்டு இருக்கிறவனுங்களை நம்பி அந்த மக்களை விட்டு கொடுத்துட்டு அந்த ஆயுத போராட்ட வீரர்கள் வெளியேறிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இஸ்ரேல் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராமினேஷன் நடக்கும், கம்ப்ளீட் எத்தனிக் கிளென்சிங் நடக்கும். இந்த பப்பட்டுங்க இந்த 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 மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவனுங்க கை மூடி கண் மூடி வாய் பொத்தி வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பானுங்க. ஒரு ஆணியையும் புடுங்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க எதையுமே பண்றதுக்கு தயாரா இல்ல. 2 வருஷமா இனப்படுகொலை நடக்குது, ஒரு ஆணியும் புடிங்கல. இவனுங்க கூட்டம் போட்டு அறிக்கை மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க கொடுக்குற போக்குவரத்தை தடை பண்ணானுங்கன்னா கூட போதும். யமன் அன்சார் எல்லாம் போக்குவரத்தை தடை பண்ணுது, அதுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கு தயாராகிறானுங்க. யமன் அன்சார் அல்லா அமைப்பு கடல் மார்க்கமான வர்த்தகத்தை வந்து தடை பண்றதுக்கான சிசீஜ் நடவடிக்கையில ஈடுபடுத்து இவனுங்க லேண்ட் ரூட்டை திறந்து விட்டு இஸ்ரேலுக்கு இதை கொண்டுட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. பொருட்களை, உணவுப் பொருட்கள்ல இருந்து ஆயுதங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஈரான் வந்து இஸ்ரேல தாக்குதல் நடத்துனதுன்னா உடனடியா இவனுங்க எல்லாம் போய் நின்றுட்டு தடுக்கிறானுங்க. தான் முதுகுல போய் புல்லட்டை வாங்கிக்கிறானுங்க.
அங்க ஒரு துரோகி உட்கார்ந்துகிட்டு ஆயில் வந்து வேணுங்கிறத பாக்குல இருந்து அசர்பைஜான்ல இருந்து வாங்கி அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து வாய்கிழிய பேசுறான். அங்க ஒரு தீவிரவாதியை கொண்டுட்டு வந்து சிரியால உட்கார வச்சிருக்கிறான். அவன் சிரிய மக்களை கொல்றான். அங்கிருந்து இந்த பக்கம் நகர மாட்டேன்றான் இஸ்ரேல் பக்கம். இவனுங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பாக்குறானுங்க. பாலஸ்தீனியர்கள் உணவு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்டர் கிராசிங்க திறந்து விட்டு ரஃபால இருந்து உள்ளுக்கு வந்து இஸ்ரேல் கூட சண்டை போடுறதுக்கு இந்த பசங்களுக்கு வெக்கம் இல்ல, ஒரு தைரியம் கிடையாது. இவனுங்க வாய்கிலேயே பேசுறத தவிர வேற எதுவுமே பண்ணல. இந்த மக்களை வந்து ஏமாத்துறதுக்கே இருக்கிறானுங்க. கடைசி வரைக்கும் பாலஸ்தீனியத்துக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணணும், இஸ்ரேல் வந்து தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்றதோட இவனுங்க சரி, வேற எதுவுமே இவனுங்க பண்ணல. இவனுங்களை நம்பி, இவனுங்க கொடுக்குற உத்தரவாதத்தை நம்பி அந்த மக்களை வந்து கைவிட்டுட்டு ஆயுதங்களை கைவிட்டுட்டு போனாங்கன்னா அது அவங்க இந்த மக்களுக்கு அவங்க பண்ற மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய முட்டாள்தனம், ஸ்ட்ராட்டஜிக் முட்டாள்தனம். இப்படிலாம் வந்து பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அக்டோபர் 7க்கு வந்திருக்கவே மாட்டாங்க. இந்த 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 பக்கத்துல இருக்கிற இந்த அடிமைகளை நம்பி அவங்க வந்து விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா இந்த பாலஸ்தீன் பிரச்சனைங்கிறது 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கும். இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இந்த மக்கள் எல்லாம் வெளியேறிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா இஸ்ரேல்ல 2ஆம் குடிமக்களா அப்பத்தைட் ஸ்டேட்டுக்குள்ள வந்து வாழ்ந்திருப்பாங்க, இனவரி அரசாங்கத்துக்குள்ள. சோ அதெல்லாம் முடியாம தான் வந்து அவங்க எதிர்த்து நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அதனால இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு விட்டுட்டு போறதுக்கு அவனுங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. 2 வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 2 வருஷமா உணவு கொடுக்காம தடை பண்ணி, மருத்துவம் பண்ண முடியாத அளவுக்கு தடை பண்ணி, கரண்ட்டை தடை பண்ணி, தண்ணியை தடை பண்ணி, பட்டினி போட்டு, பஞ்சத்துல வாட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவனுங்களுக்கு ஞானோதயம் வருது. நீ ஆயுதத்தை கைவிட்டுட்டு வா, இஸ்ரேல் என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்டுக்கோ, இஸ்ரேல்கிட்ட சரண்டர் ஆயிடு, நான் உனக்கு வந்து ஸ்டேட் வாங்கி தரேங்கிறான். இவனையும் அவன் மதிக்கிறது கிடையாது. இவன் வந்து அவனுக்கு காலில் போய் விழுந்தா கூட எட்டி உதைக்கிறான். அவன் சிரியால அவன் காலில் போய் விழுறான், அவன் நாட்டுல குண்டை வீசுறான். அப்படி இருக்கிற முதுகு இல்லாத நாய்ங்க, இந்த நாய்ங்க வந்து உத்தரவாதம் கொடுத்து அதை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா பாலஸ்தீனியர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஊரை ஏமாத்திடலாம் அப்படின்னு, பாலஸ்தீனியர்களையும் ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலமும் நடக்காது, ஒரு காலமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எசென்சியலி இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, இஸ்ரேல்கிட்ட நீ சண்டை போடாத, இஸ்ரேல்கிட்ட சரண்டர் ஆயிடு எங்களை மாதிரி அப்படின்றானுங்க. எங்களை மாதிரி நீ சரண்டர் ஆயிடு, அவன் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ, நாய் மாதிரி வந்து அவன் கொடுக்கறத நின்று வாங்கிக்கோ அப்படிங்கிறானுங்க. நாங்க அப்படிதான் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. அவ்வளவுதான். இந்த ஹியூமிலியேஷனுக்கு அவங்க கர்பலா மாதிரி நாங்க சாகிறதுக்கு தயாரா இருக்கிறோம்டாங்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இவனுங்களுக்கு சூடு, சொரணை, மானம், ரோசம் எதுவுமே கிடையாது. சோத்துல இவனுங்க உப்பு போட்டு தின்றானுங்களா என்னன்னு தெரியல. இந்த அரை அடிமைகளை நம்பி இந்த போராட்டத்தை விட்டு கொடுக்கறதுக்கு அந்த மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. அந்த மக்கள் அதெல்லாம் பண்றதுக்கு தயாரா இருந்திருந்தாங்கன்னா இவனுங்க எதுக்கு அவங்களுக்கு உதவி? அவன் நேரடியா அமெரிக்காவினுடைய காலில் விழுந்து இவனுங்க சொல்ற எல்லாத்தையும் வந்து அப்பவே ஏத்துக்கிட்டு போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய நிலத்தினுடைய அருமை, அவங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த பகுதி, அவங்களுடைய மூதாதையர்களுடைய இடம், பலரை வந்து இழந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். தூரத்துல உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்காவினுடைய எச்ச காசுல வாழ்ந்துக்கிட்டு அமெரிக்கா கொடுக்குற பிச்சை காசை வந்து எடுத்து போட்டு இவனுங்க நக்கிக்கிட்டு இவனுங்க வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்து நீ வந்து சரண்டர் ஆயிடு, நான் உனக்கு வந்து நாடு வாங்கி தரேன்னா இவனுங்க ஒரு காலமும் வாங்க முடியாது. முதல்ல இவனுங்களுடைய ஜட்டியை உருவறதையே இவனுங்களால தடுக்க முடியல. இவனுங்க எங்க அடுத்தவனுங்களுக்கு நாடு வாங்கி கொடுக்க போறானுங்க? ஸோ அதனால வாய்ப்பு கிடையாது. இஸ்ரேல் என்ன நினைக்குதோ அதை செயல்படுத்துறதுக்கு எல்லா வழியையும் பயன்படுத்தி பார்த்துட்டானுங்க. ஃபோர்ஸால முடியல, அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலால முடியல, எதாலையும் முடியல. இஸ்ரேல் வந்து இப்ப போற வந்து இதுக்கு மேல நடத்துறதுக்கும் அவனால முடியாது. அந்த அளவுக்கு அவன் நெருக்கடியில இருக்கிறான். அதனால அவனாலையும் நடத்த முடியாது, அமெரிக்காவாலையும் நடத்த முடியாது, நாக்கு தள்ளி கிடக்குறானுங்க. ஸோ அதனால இவனுங்களுக்கு இப்ப எந்த வழிமுறையும் இல்லை. அவனுங்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது இந்த பகுதியினுடைய ஆதிக்கம் மட்டும்தான். பலஸ்தீன் பிரச்சனைங்கிறத, பலஸ்தீன் மக்களை படுகொலை பண்றதுக்கு அவனுங்க எந்த கூச்சப்படும் பட போறதும் இல்லை.
ஸோ அதனால பாலஸ்தீன் மக்களையும் படுகொலை முழுசா பண்ண முடியாத ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கானுங்க. ஏன்னா அங்க இருக்கிற வீரர்கள் எதிர்த்து அடிக்கிறாங்க, சாகுறாங்க. ஸோ அதனால இதுல எந்த முடிவும் இல்லை. இது எங்கேயும் முடிய போறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அவனுங்களாலையும் போற தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. ஸோ அதனால எதிர்த்து நின்று சண்டை போடுறதுங்கிறது தவறான முடிவு. அதனால சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லி இவனுங்களை வச்சு கேட்க வைக்கிறானுங்க. ஸோ அதுதான் நடக்குது. இப்போ இதுல இந்த விட்காஃப் வர்றது, எங்கேயாவது கிளம்பி வர்றது, இஸ்ரேல் மட்டும் இல்லாம காசால வந்து அந்த ஃபுட் ஏரியா எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து பார்க்க வர்றோம் அப்படின்னு சொல்றது, இது ஒரு இத்தனை நாள் நடக்காத திரும்ப இன்னொரு நாடகம். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்பதான் இந்த மேற்குலக ஊடகங்கள் நீங்க போன சொன்ன மாதிரி அந்த இம்பீரியல் மீடியா அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன பிறகு அது வந்து வெவ்வேறு இடங்கள்ல பேசு பொருளா மாறின பிறகு ஒரு கடமைக்கு ஒரு கலந்துரைப்புக்கு வந்துட்டு போவோம் அப்படின்னு வர்றாங்களா, இல்ல உண்மையிலே சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தை நடக்குதா? ஏன்னா வந்து இப்ப கடைசியா வந்த தகவல் என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து இன்னமும் 2-3 விஷயம், எல்லா ஹாஸ்டேஜையும் ரிலீஸ் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சீஸ்ஃபயர் வச்சுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வெஸ்ட் பேங்க் அனெக்ஸ் பண்ணுவோம். காசால இது வரைக்கும் எங்கள்கிட்ட நாங்கள் எவ்வளோ ஏரியா பிடிச்சோமோ எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல் கூட அனெக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம போன தடவை அதை பேசாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் பேங்கை வந்து நம்ம சேர்த்துக்கலாமா இஸ்ரேல் கூட அப்படின்னு நடந்த மாதிரி வாக்கெடுப்பு, அது வந்து பைண்டிங் இல்லாத ஒரு மாதிரி வாக்கெடுப்பு. அதில் பாராளுமன்றத்தில் பெருமளவில் வந்து அதுக்கு ஆதரவு தான் வந்திருக்குது, வெஸ்ட் பேங்கை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இவங்க இந்த அப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, இந்த அரபு கண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த பார்த்த இந்த 20-21 மாசத்துல இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாறுற அளவுக்கு அங்கே ஃபீல்டில் அல்கசம் பிரிகேடோ ஹமாஸோ இல்லை. அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா இவங்க வந்து திரும்ப நீங்க சொன்னீங்க, நாங்கள் சொன்னோம் நீங்க கேட்கல, நாங்கள் வந்து அனெக்ஸ் பண்றோம் அப்படின்னு காசாவை அனெக்ஸ் பண்றோம்னு பண்ணிட்டாங்கன்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், வேற என்னென்ன அந்த இடத்துல நடக்கும், அந்த குறிப்பிட்ட ஒரு சின்ன பார்ட்டை வந்து ஒரு எல்லாத்தையும் நாங்கள் அனெக்ஸ் பண்ணிட்டு அதுல பில்டிங் கட்ட ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதை விட காமெடியா இருக்கு. அனெக்ஸ் பண்றதுக்கு வந்து இவனுங்க தயாரா இருக்கிறானுங்கன்னு. ஏங்க முதல்ல போய் படை வீரர்கள் நிக்கவே முடியல. படை வீரர்கள் போனானுங்கன்னா புறமுதுகிட்டு வாழை சுருட்டி சூத்துக்குள்ள நுழத்திக்கிட்டு ஒடியாரானுங்க. அங்க போறவனுங்க பூரா செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க எப்படி அனெக்ஸ் பண்ணி அந்த இடத்துல பில்டிங் கட்டுறது எனக்கு புரியல. அங்க ஆள்க இருக்கிறாங்க, வீரர்கள் குண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குண்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க பில்டிங் கட்டிக்கிட்டு இருப்பாங்களா அது மேல? எப்படி கட்டுவாங்கன்னு புரியல. இவங்க கண்ட்ரோலுக்கே முதல்ல அந்த பகுதி வரலையே, ஒரு சிறு பகுதியை கூட முழுமையா கட்டுப்படுத்த முடியலையே. பேட் ஹனூன்ல போற ஆரம்பிச்சுது. முதல்ல என்ட்ரு ஆனது பேட் ஹனூன்ல, பேட் ஹனூன்லயும் பேட் லஹியாலையும் தான் என்ட்ரு ஆனானுங்க. பேட் ஹனூனே இவனுங்களுடைய கையில இல்லையே. எப்படி வந்து இவனுங்க வந்து இந்த பகுதியை வந்து அனெக்ஸ் பண்றது எனக்கு புரியல. ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட, ஏன்னா ஒரு நாடுங்கிறது, ஒரு நாட்டை வந்து நீங்க பாதுகாக்கக்கூடிய வல்லமை இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அந்த நாடு சொந்தம். பாதுகாக்கிறதுக்கே வக்கு இல்லைன்னா, அந்த பகுதிக்கே உள்ளுக்கு நுழைய முடியலன்னா எப்படி வந்து நீங்க அந்த நாட்டை வந்து உரிமை கொண்டாட முடியும்? எப்படி அந்த நாட்டை வந்து உங்க நாட்டு கூட இணைச்சிக்க முடியும்? உங்களாலே போக முடியல, நீங்களே போய் நிக்க முடியல. நீங்க நின்னாக்க குண்டியில குண்டு வைக்கிறான். எப்படி வந்து நீ அந்த பகுதியை அனெக்ஸ் பண்ணி அதை உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அந்த இடத்துல பில்டிங் கட்டி நீ வந்து ரிவேரா உருவாக்குறது, ட்ரம்ப் டவரை வந்து எப்படி கட்டுறது அங்க? ஸோ இது வந்து சாத்தியப்படக்கூடியது இல்லை. அதுக்கு ப்ராக்டிக்கலா இது பாசிபிளே கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டியே வந்து நீங்க வந்து மிரட்டல் வேணா விட்டுக்கலாம், கனவுலகத்துல இருந்து மிரட்டல் விட்டுக்கலாம், அது களத்துல செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாததான் இன்றைய நிலைமை. 2 வருஷம் நீங்க வந்து பட்டினி போட்டு போரை நடத்திருக்கீங்க, பட்டினி போட்டு போரை நடத்திட்டீங்க. கம்ப்ளீட்டா இருந்த ஸ்ட்ரக்சரை பூரா குண்டு வீசி அழிச்சிட்டீங்க. இன்னைக்கும் போய் உங்களால ஒரு இடத்துல கூட உங்களால வந்து அச்சுறுத்தல் இல்லாம போயிட்டு வர முடியல. எப்படி வந்து அது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும்? எப்படி நீங்க அதை அனெக்ஸ் பண்ணுவீங்க? ஏற்கனவே பல முறை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, காசா வந்து அனெக்ஸ் பண்றதுக்கான முயற்சியில பல முறை ஈடுபட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் பண்றது, பிசீஜ் பண்றது, ராணுவ கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கான முயற்சியில தோல்வி அடைஞ்சுதான் விட்டுட்டு வெளியேறினானுங்க காசால இருந்து. ஸோ வெஸ்ட் பேங்க்லயும் அதே நிலைமை தான். வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டிங்கிறது ஃபோர்ஸா இருக்கு, அது வந்து கட்டுப்படுத்திடுன்ட்டு.
நீ கம்ப்ளீட்டா அனெக்ஸ் பண்ணாதான் தெரியும். அதுக்கப்புறம் அதுவும் காசா மாதிரி மாறுறது. ரெண்டாவது காசா மாதிரி மாறுறது மட்டும் இல்ல, ஜோர்டான்ல வந்து பெரிய சிக்கல் உருவாகும் அப்படி அனெக்ஸ் பண்ணாங்கன்னா. சோ அதனால இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத தோழர். இவனுங்க மிரட்டுறானுங்க. இப்ப இங்க எல்லா வகையிலையும் மிரட்டுறானுங்க, அனெக்ஸ் பண்ணுவான்னு மிரட்டுறானுங்க. இந்த பக்கம் இந்த அடிமைகளை விட்டு பேச வைக்கிறானுங்க. நீ வந்து சரண்டர் ஆயிடு, உனக்கு நான் வந்து நாடு வாங்கி கொடுத்துட்றேன்னு. இப்ப இதுல எது உண்மை? ஏன்னா அனெக்ஸ் பண்றது உண்மையா இல்ல நாடு கொடுக்கறது உண்மையா? ரெண்டு கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ரெண்டு பேருடைய நோக்கம் ஒன்னாதான் இருக்கு, ஆனா ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி. சோ அதனால இது எதுவுமே செயல்பாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அது புரியுது. பிராக்டிக்கலா அது வாய்ப்பு இல்லை அப்படின்றது புரியுது. இன்னும் கொஞ்சம் நான் இந்த நீங்க ஜோர்டான் கேட்டதுனால, ஏன்னா நான் ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு தோழர் வந்து ஜோர்டான்ல இருக்காரு. நம்ம காணொலிய நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற ஒரு தோழர். அங்க எங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியல தோழர். அங்க சொல்லுங்க நீங்க அப்படின்னு ஒரு தடவை கூட கேட்டிருந்தாரு. இப்போ இந்த வெஸ்ட் பேங்கை வந்து இவங்க அனெக்ஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை, அது வந்து ஒரு ப்ரீ வாக்கெடுப்பு வந்து அவங்களுக்கு ஆதரவா வந்திருக்குது. இப்போ ரெண்டாவது ஒருவேளை ஒரிஜினலா பண்ணாலும் அப்படிதான் வரும், அவங்களுக்கு ஆதரவா தான் வரும். வெஸ்ட் பேங்க் அனெக்ஸ் பண்றேன்னு அனெக்ஸ் பண்ணிட்டா என்ன நடக்கும் பிராக்டிக்கலா? வெஸ்ட் பேங்க் மட்டும் நான் சொல்றேன், அது கேட்குறேன். வெஸ்ட் பேங்க் அனெக்ஸ் பண்ணிட்டாக்க வெஸ்ட் பேங்க் காசாவா மாறும், அவ்வளவுதான். இதுல இதுல ஜோர்டான் அந்த அந்த பார்ட் எப்படி, எனக்கு அது புரியல, அதனால கேட்கிறேன். ஜோர்டான்லயும் பிரச்சனை வரும்னு சொல்றது. ஜோர்டான்ல, ஏன்னா ஜோர்டானுடைய எல்லையில தான் வெஸ்ட் பேங்க் இருக்கு. இப்ப எப்படி எகிப்து சினாய் பாலைவன பகுதியினுடைய எல்லையில வந்து எப்படி காசா இருக்கோ, அதே மாதிரி ஜோர்டானுடைய பகுதியில தான், எல்லை பகுதியில தான் வந்து வெஸ்ட் பேங்க் இருக்கு. ஸோ இஸ்ரேல்ல வந்து அதை இணைச்சாங்கன்னா எக்ஸ்பல்சன் நடக்கும். செட்டிலர்ஸ் வயலன்ஸ் ஏற்கனவே நடக்குது. அதாவது 8 லட்சம் செட்டிலர்ஸ் வந்து ஆயுதங்களோட வெஸ்ட் பேங்க்ல ஆல்ரெடி குடியிருப்பு பகுதியில உருவாக்கி இருக்கிறானுங்க. இப்போ அனெக்ஸ் பண்ணிட்டாக்க அந்த பகுதியில இன்னும் ஆக்குபை பண்ணுவானுங்க, இன்னும் செட்டில்மெண்ட்ஸ் அதிகமா உருவாக்குவானுங்க. அப்ப அங்க இருக்கிற பூர்வகுடி பாலஸ்தீனியர்கள் அங்கிருந்து வெளியேறணும், வேற வழி கிடையாது. எங்க வெளியேறுவாங்க? ஜோர்டானுக்குள்ளதான் போய் ஆகணும். எக்ஸ்பல்சன் தான் பண்ண போறானுங்க. ஜோர்டானை வந்து பாலஸ்தீனமா மாத்த போறானுங்க. ஜோர்டானுக்கு ஒட்டுமொத்தமா பல வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பாலஸ்தீனியர்களை அனுப்பிச்சிட்டு அவனுங்க ஆக்குப்பை பண்றதுதான் திட்டம். அனெக்சேஷன்னா அப்படித்தான் பண்ண போறானுங்க. பாலஸ்தீனியர்களுக்கான இடத்த பூரா புடுங்கி செட்டிலர் கையில ஒப்படைச்சிட்டாங்கன்னா பாலஸ்தீனியர்கள் வெளியேறது தவிர வேற வழி கிடையாது. வெஸ்ட் பேங்க்ல ஆயுத போராட்டம் வலுவா இல்ல, ஆனா வெஸ்ட் பேங்க்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கு. இப்ப நீங்க அனெக்ஸ் பண்ணானுங்கன்னா வெஸ்ட் பேங்க் காசாவா மாறி நிற்கும், அவ்வளவுதான். ஒரு பக்கத்துல காசாலேயே இவனுங்க வந்து நாக்கு தள்ளுது, இன்னும் வெஸ்ட் பேங்கையும் காசாவா மாத்திட்டானுங்கன்னா இன்னும் நாக்கு தள்ளும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேற அதை நோக்கிதான் இவனுங்க போறானுங்க. ரெண்டாவது நீங்க சொன்ன அந்த விட்காஃபினுடைய வருகைங்கிறது கம்ப்ளீட் அயோக்கிய பையன் தான் அந்த விட்காஃப். இந்த விட்காஃப் எத்தனை முறை அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வரேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் பாருங்க. ஒவ்வொரு முறையும் அதைதான் பண்றான். அவன் வைக்கிற டேர்மையும் அடுத்த தடவை மாத்திடுவான். ஏன்னா அவனுங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுறதுதான் அவனுங்க வேலை. ஊரை ஏமாத்துறதுக்காக எதை வேணாலும் பேசுவானுங்க. எந்த வித உண்மைத்தன்மையும் அவனுங்கள்ட்ட கிடையாது. அவனுங்க என்ன வேணாலும் பேசுவானுங்க, திருப்பி மாத்தி பேசுவானுங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கனாலும் மாத்தி பேசுவானுங்க, நீங்க ஒத்துக்கலனாலும் மாத்தி பேசுவானுங்க. ஏன்னா அவனுங்களுடைய திட்டத்தை வந்து ஏத்துக்க வைக்கிறது மட்டும்தான் அவனுங்களுடைய பணி. அவனுங்க திட்டம் என்ன? நீ எதுவுமே இல்லாம ஓடணும், அவ்வளவுதான். உனக்கு எதுவும் கொடுத்துலாம் அனுப்ப மாட்டான். எல்லாத்தையும் உருவிட்டு உன்னை அம்மனம்மா விரட்டுறது மட்டும்தான் அவனுடைய திட்டம். சோ அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அம்மனமா ஓடலாம். அம்மனமா ஓடனாலும் அல்ஜுலானி மாதிரி பின்னாடி வந்து ஒரு ஒத்த விட்டு தான் தள்ளுவான். அதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த இங்க உட்காந்துருக்கிற அரபு டீமுக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் எல்லா நியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அரபு லீக்ல வச்சு ஹமாஸ் நடத்தின அந்த அல்லக்ஸா ஃபிளட் ஆப்ரேஷன் வந்து தப்பு, அவங்க அதை செஞ்சிருக்க கூடாது, கண்டனம் பண்றோம்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் லெவல்ல அதான் சொல்றானுங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்றானுங்கன்னா, நாங்கெல்லாம் அடிமையா இருக்கோம்யா, நீ எதுக்கியா எதிர்த்து நின்று துள்ளிட்டு இருக்கிற, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை, அதனாலதான் உன்னை வந்து பட்டினி போடுறான், மக்களை பட்டினி போடுறான், அதனால எங்களை மாதிரி வந்து அவனுடைய பூட்ஸ் கால் நக்கீரியா அப்படின்றானுங்க. வேற ஒண்ணுமே இவனுங்க கேட்கல. இவனுங்க அததான் கர்பலா சம்பவம் வந்து நம்ம இப்ப மீண்டும் மீண்டும் சொல்றது அதுதான்.
இமாம் ஹுசைன் வந்து ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி நான் ஹியூமிலியேஷனை ஏத்துக்க மாட்டேன், ஜஸ்டிஸ்க்காக போராடுவேன், வீரமரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா ஹியூமிலியேஷன் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுதான் கர்பலா. அதுதான் வந்து புரட்சியினுடைய அடிப்படை. இப்போ இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றது இமாம் ஹுசைனுடைய அந்த கர்பலா நினைவுகளை தான், அந்த வரலாறை தான் வந்து அவங்களுடைய சித்தாந்தமா ஏத்துக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு அது புரட்சிகரம். நம்ம வந்து மற்ற பல்வேறு தத்துவார்த்த ரீதியில பல விஷயங்களா நம்ம பேசுறோம். அவங்களுடைய மதத்தினுடைய அந்த அடிப்படைகள்ல இருந்து அவங்க பார்க்கும்போது, வரலாற்று சம்பவங்கள்ல இருந்து பார்க்கும்போது, இமாம் ஹுசைனுடைய மரணத்தை தான் வந்து அவங்க நாட் ஹியூமிலியேஷன் நான் ஒரு காலமும் ஏத்துக்க மாட்டேன், வீரமரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நியாயத்துக்காக நான் வந்து மௌனமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் அவங்களுடைய சித்தாந்தமா அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுது. ஹியூமிலியேஷனை ஏத்துக்கிட்டவனுங்க தான் அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா பயல்களும். அவன் உயிர் வாழ்ந்தா போதும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நக்கறதுக்கும் தயாரா இருக்கிறேன், நீ பூட்ஸை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவனுங்க தான் மீதி இருக்கிறவனுங்க பூரா. இது எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது, அந்த ஹியூமிலியேஷனை ஏத்துக்க முடியாது, நான் செத்தாலும் பரவாயில்லங்கன்னு சொல்றவங்க தான் அந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்ப இந்த ரெண்டு பேரும் தான் அந்த வேறுபாடு இங்க இருக்கிறது. வேறுபாடுங்கிறது இந்த ரெண்டு பேருக்குமான வேறுபாடு, அவ்வளவுதான். இப்ப இமாம் ஹுசைனுடைய வழியில அவங்க போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுல வீரமரணம் தான் தீர்வா இருந்ததுன்னா அதை நோக்கி போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நியாயத்துக்காக நாங்க மரணம் அடையிறதுக்கு தயாரா இருக்கிறோங்கிறத சொல்றாங்க. இவனுங்க எல்லாம் உயிர் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறானுங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து அப்படியே நம்ம அடுத்து முக்கியமான பாட்டுக்கு நவரும்னு நினைக்கிறேன். அதுல என்னன்னா, தாய்லாந்து கம்போடியா இடையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மறுநாள் நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தை. மலேசிய பிரதமர் அன்வர் அவருடைய வீட்டில் தான் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து கலந்துக்கிட்டாங்க. பிரதமர் லெவல்ல இருக்க பர்சன்ஸ் தான் கலந்துக்கிட்டாங்க ரெண்டு தரப்புலையும். அதுல பர்டிகுலரா சைனாவும் அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகளும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் இப்போ பேசும்போது ரொம்ப முக்கியமா சொன்னாரு, அந்த ஏஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த தெற்காசி கிழக்காசிய கூட்டமைப்பு சார்பாக நம்ம வந்து இதை செய்யணும், எக்காரணம் கொண்டு இந்த சண்டை திரும்ப வரக்கூடாது, இதை நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்போம், மலேசியத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம், இந்த சண்டை திரும்ப வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் வேலை அங்க எப்படி இருக்கு, எந்த இதுவும் இல்லையா, இல்லை வேற ஏதாவது அங்க நகர்வுகள் இருக்கா இதை வச்சு? அதாவது நீங்க சொன்ன மாதிரி மலேசியா தான் வந்து இத மீடியேட் பண்ணிருக்கு. ஏற்கனவே அவங்களுக்குள்ள வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. இவங்க எல்லா நாடுகளுமே வந்து ஏசியான்ல மெம்பர்ஸ், அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ ஏசியான்ல வந்து இவங்க நம் மெம்பர்ஸ். ஏசியான்ங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பிளாக், நம்ம சைனா உட்பட. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. தடையில்லா வர்த்தகம், எந்த விதிமுறைகளும், அதாவது வரி விதிப்பும் இல்லாம தடையில்லா வர்த்தகத்தை நோக்கி நகர்றாங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு எக்கனாமிக் பிளாக்கா இருக்கு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய பிளாக்கா இருக்கு இந்த பிளாக், எக்கனாமிக் பிளாக். அதனாலதான் இந்த பகுதியில போற உருவாக்குறதுக்கான முயற்சியும் நடக்குது. சைனா வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், இந்த ஏசியான் கூட்டமைப்பெல்லாம் வந்து உடைக்கணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். அதுல ஒரு பகுதியா தான் இந்த தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையும் கூட. இந்த தாய்லாந்து கம்போடியாவை பொறுத்தளவுல இதுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகார எலைட் செக்ஷன், இந்த எலைட் செக்ஷனுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து அமெரிக்காவுக்கு சேவகம் பண்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்க, அதுக்காக தங்களுடைய நாட்டை காவு கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தது. இதுலதான் அன்வர் இப்ராஹிம், அதாவது மலேசியாவினுடைய பிரதமர் வந்து தலையிட்டு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அமைதியை உடன்பாடை வந்து எட்டி இருக்கிறாரு. இப்ப 2 நாடுகள்ட்டையும் பேசி இந்த அமைதியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு. இதுல சமீபத்துல கம்போடியாவினுடைய இளவரசி ஒருத்தவங்க டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. அப்ப அவங்க கெஞ்சி கேட்கறது என்னன்னா, போருங்கிறது என்ன தீர்வையும் ஏற்படுத்தாது,
நம்மளை வந்து நம்ம கொன்னுக்கிறது மட்டும்தான் இதுல நடக்குமே தவிர யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது, தயவு செய்து போர் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கம்போடியாவினுடைய இளவரசி அந்த 2 நாட்டு மக்களுக்கும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அதனால இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த ராயல் ஃபேமிலி, கம்போடியால இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலிக்கு அவ்வளவு பவர் கிடையாது. அதே நேரத்துல தாய்லாந்துல இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலிக்கு நல்ல பவர் இருக்கு. அதே போல தாய்லாந்தினுடைய பொலிட்டிக்ஸ்ங்கிறது 3 செக்ஷனா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து ராயல் ஃபேமிலி, பவர்ஃபுல்லா இருக்கிறது ராயல் ஃபேமிலி. இன்னொன்னு மலேசியா, அதாவது தாய்லாந்தினுடைய ராணுவம் ரொம்ப வலுவானது. அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இயங்கக்கூடியது, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம இயங்கக்கூடியது. சிவிலியன் அரசாங்கம்ங்கிறது பல இடங்கள்ல என்இடி இன்ஃபில்ட்ரேட் பண்ற ஒரு செயற்முறை. அதாவது அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம்ங்கிறது பெரிய அளவுக்கு மேனிபுலேட் பண்ணுது அமெரிக்கா. ஸோ இந்த இந்த சிவிலியன் அரசாங்கம், ராயல் ஃபேமிலி, மிலிட்ரி, இது 3 வந்து ஒன்றி போறது எப்பவும் நடக்காது. பல இடங்கள்ல சிவிலியன் கவர்மெண்ட் இந்த 2க்கும் எதிராக வந்து இயங்கிட்டு இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த நாடு வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ராயல் ஃபேமிலியும் ராணுவமும் சிவிலியன் அரசாங்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டத்துல இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அமெரிக்கா பெரிய அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல தாய்லாந்து பொலிட்டிக்ஸ்ல இப்போ ஆள்ற ஆட்சியை பொறுத்தளவுல. இப்போ கம்போடியால பெரிய அளவுக்கு இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருக்கு. கம்போடியா கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பெரிய அளவுக்கு வர்த்தகம் பண்ணுது, பெரிய அளவுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஸோ கம்போடியால இருந்து இந்த நாட்டினுடைய, அதாவது தாய்லாந்தினுடைய முன்னாள் பிரதமர், அது ஒரு ஃபேமிலி தான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா ரூல் பண்ணிட்டு இருக்கு. மக வந்து ரூல் பண்ணது 5 வருஷம் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆட்சியை வந்து நீக்கிட்டாங்க, மக்களை வந்து வெளியேற்றிட்டாங்க மகளை. அவருடைய தங்கச்சி அது போல போட்டியிட்டு முன்னாடி வந்ததையும் நீக்குனாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி, அது கிட்டத்தட்ட பில்லியனியர் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி இன்னொரு 2 ஃபேமிலி, இவங்கதான் வந்து இந்த நாட்டை வந்து ரொம்ப அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடா மாத்துறதுல பெரும்பாலும் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த அம்மா, அதாவது இந்த முன்னாடி இருந்த அதிபர், அதாவது பிரதமருடைய மகள், முன்னாள் பிரதமர், அவங்க வந்து சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி கம்போடியாவினுடைய பிரதமரையே என்னமோ சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போர் வந்து உருவாகி இருக்கு. ஸோ இதுவே பெரிய சஸ்பீஷனா இருக்கு. ஏன்னா இது வந்து பெரிய சந்தேகத்திற்குரியதா இருக்கு. இவங்க இந்த குடும்பங்கிறது 2 குடும்பமும் நெருக்கமான குடும்பம். கம்போடியால ரூல் பண்ணிட்டு இருக்கிற குடும்பம் கிட்டத்தட்ட பல தலைமுறையா அந்த நாட்டை அந்த குடும்பம் தான் ரூல் பண்ணுது. இந்த நாட்டுல ஒரு அலிகாக்கி குடும்பம் ரொம்ப நாளா ரூல் பண்ணிட்டு இருந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஸோ இப்ப இவங்கக்குள்ள பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான் இந்த போர் வந்து வெடிச்சிருக்குது. ஸோ இதுல என்ன முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்குன்னா, இப்ப இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கம்போடியாவினுடைய இராணுவ தலைமை பசிபிக் கமாண்டினுடைய தலைமையை சந்திச்சு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட இராணுவ உடன்பாடு ஏற்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க அணிசேர்க்கை வந்து நடக்குது. 3ஆம் உலக போருக்கான அணிசேர்க்கை நடக்குது. அதுல கம்போடியா நேரடியா அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல போறதுக்கு தயாரா இருக்குங்கிறத தெளிவுபடுத்துது இந்த மீட்டிங். ஸோ இதுதான் இதனுடைய அல்டிமேட் எய்ம். இங்க பிரச்சனைகள் உருவாக்கப்படுறதுக்கான அடிப்படையே நாடுகளை தன்னோட இணைக்கிறது, எதிரி பட்டியல்ல சேர்க்கிறது. அதுதான் இங்க பிரதானமா நடக்குது. கிட்டத்தட்ட அதுதான் நடந்தேறி இருக்கு. இதுல நம்ம நேத்து வந்த தகவல் வந்து, இன்னைக்கு வந்த தகவல் அப்படின்னா, எரித்திரியா, எத்தியோப்பியா, அதுக்கு நடுவுல வந்து அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு பார்டர்ல வந்து ராணுவம் மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அங்கங்க ஒரு இடத்துல அந்த பிரச்சனை உருவாகிறது வந்து தனக்கான ஆட்சேர்ப்புக்கான வேலையா தான் இருக்கும் அப்படிங்க சொன்னீங்க. அதுல குறிப்பா வந்து இந்த முக்கியமான இந்த 2 போர்களான உக்ரைன், ரஷ்யா, பாலஸ்தீன், இஸ்ரேல், இது 2 இல்லாம நடந்த இன்னொரு போர் வந்து இந்தியா பாகிஸ்தான். அதுல ஆட்களை தனக்கு சாதகமா தட்டுறது,
அதே போல அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னா இது தாய்லாந்து, கம்போடியா. இப்போ அதே பேட்டர்ன்ல ஏற்கனவே இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காங்கோல நடக்கக்கூடியது, எத்தியோப்பியாவில் நடக்கக்கூடியது இந்த சண்டைகள்லாம் இப்ப திரும்ப வந்து எத்தியோப்பியா, எரித்ரியா இந்த இவங்க இப்படி ஒரு பிளான் பண்றது. இதுக்கு நடுவுல வந்து இன்னைக்கு இன்னொரு தகவல் வந்திருக்கு. தைவான் கூட நடத்த வேண்டிய ஒரு மீட்டிங்கை அமெரிக்கா தள்ளி போட்டு கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. அது ஏதோ ரீசன் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு இவங்களுக்கான வர்த்தக ரீதியான ஒரு பேச்சுவார்த்தை சைனா கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா. அது ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு அந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் ப்ரிப்பேராக இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. எல்லா நாடுகளுக்கும் ஆயுதம் கொடுத்து எல்லாத்தையும் ப்ரிப்பேராக வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. இந்த பர்டிகுலரா இந்த எரித்ரியா எத்தியோப்பியா மேட்ரு என்ன, அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்ன, அதனுடைய சாதக பாதகங்களை சொல்லுங்களேன். எரித்ரியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் நீண்ட நெடு நாட்களாவே சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, அது ரொம்ப நாளாவே வந்து எத்தியோப்பியால இருந்து பிரிஞ்சு வந்த நாடுதான் எரித்ரியா. ஸோ எரித்ரியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் ரொம்ப நாளாவே முரண்பாடுகள் தான் இருக்கு. ஸோ எரித்ரியா வந்து நீண்ட நெடு நாட்களா வந்து சாங்ஷன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய நாடு தான். கிட்டத்தட்ட அந்த பகுதியில ஒரு அமெரிக்காவுக்கு ஒவ்வாத நாடுன்னா எரித்ரியா. ஸோ எத்தியோப்பியால ஏற்கனவே இந்த அதாவது அந்த டிக்ரே மக்களுடைய பிரச்சனை வந்து பெரிய பூதாகரமா வெடிச்சு கிட்டத்தட்ட இனப்படுகொலையே நடந்தது. டிக்ரே ஆட்சியாளர்கள் தான் எத்தியோப்பியா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நேரா டிக்ரே பகுதிக்கு போய் அந்த பகுதியை தனிநாடா வேணும்னு சொல்லி கேட்டு அமெரிக்காவினுடைய தூண்டுதல்ல ஒரு கிளர்ச்சியில ஈடுபட்டு 30 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சவங்க திடீர்னு போய் ஒரு பக்கத்துல இருந்துகிட்டு அந்த பகுதியினுடைய இன விடுதலைக்காக நாங்க போராடுறோம்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு மிகப்பெரிய போர் வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் நடக்குது. டிக்ரே மக்களினுடைய அந்த பிரச்சனைங்கிறது டிக்ரே விடுதலை போராட்ட அமைப்புன்னு சொல்லிட்டு ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தவனுங்க போய் அங்க இருந்துகிட்டு சண்டை நடத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ அந்த இடத்துல எரித்ரியாவும் இந்த டிக்ரே செப்பரேட்டிஸ்ட் குரூப் கூட சண்டை நடத்துனுச்சு. அப்போ எத்தியோப்பியாவும் எரித்ரியாவும் சேர்ந்தே அந்த சண்டையை நடத்துனுச்சு. தனித்தனியா சேர்ந்தேன்னா ஒரே நேரத்துல ரெண்டும் தனித்தனி நாடுகளா 2 எல்லை பகுதிகள்லயும் அந்த சண்டையை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எரித்ரியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் ஒவ்வாம இருக்கிறதுங்கிறது புதுசு கிடையாது. ரொம்ப பெரிய பிரச்சனை, பழைய பிரச்சனை தான். ஸோ அதே பிரச்சனையினுடைய கூறுகள் தான் இப்ப மீண்டும் வந்து தீவிரமாகுது. இப்ப எப்படின்னா, இப்ப நீங்க இந்த அணிசேர்க்கை நடக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காலனியல் காலம் இல்ல பிரான்சினுடைய காலனி ஆதிக்க காலத்துல அவங்க உருவாக்கி வச்சுட்டு போன பிரச்சனைகள் தான் இன்றைய வரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளா எல்லா நாடுகளுக்கும் இடையிலயும் இருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனையும் அதுதான், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற பிரச்சனையும் அதுதான், மியான்மருக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுதான், இப்ப தாய்லாந்து கம்போடியாவுக்கு இருக்கிற பிரச்சனையுமே அதுதான். லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா இது எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை வந்து பிரெஞ்சு ரூலிங்குள்ள கம்போடியா இருந்த காலத்துலதான் இந்த பார்டர் பிரிவினைங்கிறது சிக்கலா மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா இவனுங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்கிற வாய்ஸ்ராய்ஸ் உட்கார்ந்துகிட்டு அவனுங்களா சும்மா ஒரு மேப் போடுறது, இந்த பகுதியெல்லாம் இந்த பகுதியா சேர்த்துக்க, அந்த பகுதியா சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு எந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டென்ட்டும் கிடையாது. ஏன்னா அவனுங்க ஆட்சியாளர்கள் வெளியில இருந்து வந்தவனுங்க. இப்போ அவனுங்க திருடுறதுக்கு வந்தவனுங்களுக்கு என்ன தெரிய போகுது இந்த பகுதியினுடைய வரலாறு? எதுவுமே தெரியல. அந்த ஊர்ல எவனாவது இருந்தான்னாக்கா அவன் சொல்றது கேட்டுக்குவான். அப்ப நம்ம ஊர்ல எப்படி இங்க இருந்த ஏற்கனவே அரச ஆலோசகர்களா இருந்தவன்களை பூரா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய சட்ட வரைமுறைகளை பூரா வந்து ஏற்படுத்துறானுங்களோ, அதே மாதிரி உலகம் முழுக்க வந்து அவனுங்களா வந்து லைன்ஸை வந்து டிரா பண்றது, சிக்கல்களை வேணும்னே உருவாக்குறது. அதுதான் ஸ்ரீலங்கால ஏற்பட்ட பிரச்சனையும். எல்லா பகுதிகள்லயும் அவனுங்க உருவாக்கி வச்சுட்டு போன பிரச்சனை தான். அது கலோனியல் காலகட்டத்தினுடைய ரெமனன்ஸ் தான் இப்ப பிரச்சனைகளா இருக்கு. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாவே இருக்கு. அதே மாதிரியான பிரச்சனை தான் வந்து எரித்ரியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இருக்கிறதும். ஸோ அது இன்னைக்கு தீவிரமாகுது. ஸோ இப்ப இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கிற இடங்கள் பூரா இவனுங்க வந்து இப்ப வாய்ப்பை வந்து பயன்படுத்தி சண்டையை வந்து மீண்டும் உருவாக்குறாங்க. அதுதான் நடக்குது. இந்தியாவுக்கும்
சைனாவுக்கும் இடையிலான சண்டையை உருவாக்குறதுக்கான முயற்சி இந்த டோக்லாம் பிரச்சனையில வந்து நடந்தது. அப்போ தீவிரமாகி கிட்டத்தட்ட சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வர்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கி அப்புறம் திரும்ப அது வந்து 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து அக்ரி பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. அந்த எஸ்கலேஷனை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அது போல எல்லா பகுதிகளிலும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்பாடுகள், எல்லை பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்ஸுக்காக இவனுங்க வந்து தீவிரப்படுத்தி சண்டையை ஆரம்பிச்சு அதன் மூலமா அணி சேர்க்கையில ஈடுபடுறானுங்க. ஸோ அதுதான் இந்தியா கூடயும் பண்ணானுங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை. அதுதான் இன்னைக்கு கம்போடியா தாய்லாந்து பிரச்சனையிலையும் பண்றானுங்க. கிட்டத்தட்ட அதுதான் வந்து அகெயின் எத்தியோப்பியா எரித்ரியா பிரச்சனையிலையும் பண்ண போறானுங்க. இப்போ இது எத்தியோப்பியா எரித்ரியால மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய சுடான்ல வந்து இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சுடான்ல இரு தரப்புக்கு இடையிலான பிரச்சனை, வளத்தை சுரண்டுறதுல ஆட்சி பண்றது யாருங்கிறதுல போட்டி, பாராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கும் அந்த நாட்டினுடைய இராணுவத்துக்குமான சண்டை. பல பாராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு பிரைமரியா உதவி பண்றது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஏன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஏன் அந்த மாதிரியான உதவியை வந்து அங்க சண்டையை வந்து தீவிரப்படுத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்குன்னாக்க, உலகத்திலேயே அதிகமான தங்கம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஆனா தங்கம் வந்து தங்க சுரங்கமே இல்லாத நாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். எப்படி எங்க இருந்து இந்த தங்கம் வந்து இவ்வளவு தங்கத்தை வந்து ஏற்றுமதி பண்ணுது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னா, இந்த சூடான்ல நடக்கக்கூடிய இனப்படுகொலை போர் தான் அதுக்கு அடிப்படை. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய தங்கம் ஏற்றுமதிக்கு அடிப்படையா இருக்கிறது சுடான் தான். சுடான்ல இருந்து சுரண்டப்படுற தங்கம் தான் இன்னைக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னால உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ இது இந்த பகுதியில மட்டும் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கால சூடான்ல பிரச்சனை, சவுத் சூடான் ஏற்கனவே ஒண்ணும் இல்லாம போய் கிடக்கு, சொமாலியால பிரச்சனை, இப்ப எத்தியோப்பியா எரித்ரியால பிரச்சனை. இது எல்லாமே இந்த வாட்டர் வேல முக்கியமான இடம், பபல் மெண்டே பக்கத்துல இருக்கக்கூடியது. அதனால இந்த பகுதி எப்பவுமே வேலட்டைலான பகுதி தான். ஏன்னா இந்த பகுதி வந்து ஆயில் ரிச் பகுதி, வர்த்தகம் அதிகமா போக்குவரத்து நடக்கக்கூடிய இடம். ஸோ அதனால இந்த பகுதிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 3ஆம் உலக போர் உருவாகுதுன்னா, அணி சேர்க்கை நடக்குதுன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சண்டை வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனுடைய ஒரு கூறாதான் எரித்ரியா எத்தியோப்பியா பிரச்சனையும் இன்னைக்கு மூண்டு வருது. ரஷ்யா உக்ரைன் இதுல வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல வந்து ஒரு இது எல்லாத்துக்கும் கெடு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் 50 நாள் கெடு அப்படின்னு சொன்னாப்புல ட்ரம்ப். அடுத்து 10 நாள் கெடு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அவங்க இன்னும் வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அடுத்து வந்து ஒட்டுமொத்தமா அவங்க எதிர்பார்த்த அந்த 4 இடத்தையும் பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து ஒடிஷா நோக்கி தான் போக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரஷ்யாவோட இந்த இது எப்படி இருக்கு? அவங்க அதை தாண்டி இன்னும் ஃபர்தரா கீவே போயிடுற புகழ்ல தான் இருக்கிறாங்களா? போர்க்காலத்துல வந்து பெரிய அளவு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பெட்ரோஸ்க்குங்கிற அந்த நகரத்தை பிடிக்கிறதுக்கான போருங்கிறது இன்னும் கூடிய விரைவுல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. அதே சமயத்துல இப்போ ஜெலன்ஸ்கியை நீக்கிட்டு ஜுலூஸ்னி, முன்னாள் இராணுவ தளபதியா இருந்த ஜுலூஸ்னியை வந்து ஆட்சி பொறுப்பு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பெருசா வந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்றது அமெரிக்காவும் பிரிட்டனும். ஸோ அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல இந்த ஸ்காட்லாந்துல இங்க மீட்டிங் நடக்கும்போது ட்ரம்ப் பேசின முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு நீங்க சொன்ன இந்த டெட்லைன்ங்கிறது, பேச்சுவார்த்தைக்கான டெட்லைனை வந்து 50 நாள்ல இருந்து 10ல இருந்து 12 நாளுக்குள்ள முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 12 நாள்ல ஆக்சுவலா அவரு முந்தாநாத்து சொன்னாருன்னு நினைக்கிறேன். முந்தாநாத்து சொல்லி இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, இன்னொரு 10 நாள் இருக்கு. இந்த 10 நாளுக்குள்ள தீர்வு வரலன்னா இந்த போரை வந்து மீண்டும் வந்து அதிகப்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. எஸ்கலேட் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அங்க மட்டும் இல்ல, அவங்க உலகம் முழுக்க வந்து மற்ற இடங்கள்லயும் போரை வந்து தீவிரப்படுத்துறதா தான் சொல்றாங்க. ட்ரம்ப் அன்னைக்கே ஸ்காட்லாந்துல இருந்த போட்ட ட்வீட்ல முக்கியமான ஒரு ட்வீட் என்னன்னாக்க, ஈரானை பத்தி தாக்கி பேசுனது. இப்ப ஈரான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஈரான் வந்து பேசுறது சரியில்லைன்றாரு. என்ரிச்மெண்ட் பண்றேன்னு மறுபடியும் சொல்றாங்க.
அதை ஒரு காலத்திலயே நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அவங்க எதையுமே இப்போ வந்து தணிக்கிறதுக்கான மூட்லயே இல்ல, தீவிரப்படுத்துறதுக்கான மூட்ல தான் இருக்கிறானுங்க. முன்னாள் அதிபரா இருந்த மெத்வதேவ் பேசி இருக்கிறாரு. அது அவர் சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் இஸ்ரேல் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதனால அமெரிக்கா பேசுறது கவனமா பேசணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஸோ இது நேரடியான அமெரிக்கா ரஷ்யா போரா போகுங்கிற அளவுக்கு அவரு மெத்வதேவ் வந்து எச்சரிக்கை விடுக்கிறாரு. ஸோ அதனால இந்த அழுத்தம்ங்கிறது எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. அமெரிக்கா கொடுக்குற அழுத்தம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. நீங்க வரிசையா பார்க்கலாம், ஈரான்ல ஒர்க் அவுட் ஆகல, யமன்ல ஒர்க் அவுட் ஆகல, காசால ஒர்க் அவுட் ஆகல பலஸ்தீனிய ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிராக, ரஷ்யா கூடயும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ எங்கேயுமே வந்து அமெரிக்காவினுடைய அழுத்தம்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகல. அமெரிக்கா யாரெல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து பணிய வைக்கலாம்னா ஏற்கனவே அடிமையில இருக்கிறவங்கள தான் வந்து பணிய வைக்கலாமே தவிர எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற யாரையும் பணி வைக்க முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இது வந்து ஒரு டையிங் எம்பையர் தான். இது வந்து எம்பையர் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, டெஸ்பரேஷன்ல இருக்கு. அதனால உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு போர்களை உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கு, அதை நோக்கிதான் போகுது. அதுல இந்த 2 போர்களை இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான ஒரு எல்லையை நோக்கி நகருதுங்கிறது தான் தெரியுது. ஐ திங்க் இந்த ஒட்டுமொத்த கபூக்கி தியேட்டர், அதாவது இந்த நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்கள், இப்ப நீங்க சொன்ன பல விஷயங்கள், காசால போர் நிறுத்தம் கொண்டு வருவேங்கிறது, பாலஸ்தீன் ஸ்டேட் அங்கீகாரம் பண்ணுவாங்கிறது, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சேர்ந்து கூட்டறிக்கை விடுறது, இது எல்லாமே முன்களத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பின்களத்துல பெரிய தாக்குதலுக்கான திட்டமிடலோட தயாராகிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரிய தாக்குதலுக்கு திட்டமிடுறதனுடைய வெளிப்பாடுதான் இந்த முன்னாடி வந்து இவனுக்கு கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம். ஸோ அதனால எங்கேயுமே போர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு. போர் வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. இன்னும் பல நாடுகளுக்கு போர் விரிவடைய போகுது. அதுதான் இந்த ட்ரெஜெக்டரி, இப்ப இருக்கிற ட்ரெஜெக்டரி அதை நோக்கிதான் போகுது. ட்ரம்ப் இன்னும் இருக்கிற எல்லா போர்களையும் உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கிறான் மனுஷன். ஸோ அதனால ஏன்னா இது ட்ரம்பினுடைய தனிப்பட்ட முடிவுகள் கிடையாது, அமெரிக்கன் எம்பையரினுடைய முடிவு. இன்னும் சொல்ல போனா மேற்கத்திய எம்பையரினுடைய முடிவு. 500 ஆண்டு கால எம்பையர் ஆதிக்கம்ங்கிறது முடிவுக்கு வருது, மேற்கத்திய ஆதிக்கம்ங்கிறது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போர்கள் எல்லாமே. ட்ரம்ப் பேசும்போது சொல்றாப்புல, இதுக்கு மேல நான்லாம் புட்டிட்டு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வட்டார என்னத்த பேசுறது அப்படிங்கிறாப்புல. அவங்க நார்மலா வந்து நடந்த ஒரு 2-3 டெலிஃபோன் கான்வர்சேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 hours 3 hours 1.5 hour அப்படிலாம் போயிருக்குது. இவர் இந்த இது சொல்றதுக்கு காரணம் என்ன? அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுமா என்ன காரணம்? நான் ட்ரம்ப் கூட இது புட்டின் கூட நான் பேசுறதை விரும்பல அப்படின்றது அர்த்தம் என்ன? முதல்ல புட்டின் இவர் கூட பேசுறதுக்கு விரும்புறாரான்னு தெரியல. ஏன்னா இந்த ஆள் சொல்றது எதையும் செயல்படுத்த மாட்டான், இவன் சொல்றது பூரா பொய்ன்னு ஊருக்கே தெரியும். சோ அதனால இந்த ஆள் போன் பண்ணாலும் அந்த ஆள் எடுப்பாராங்கிறது தெரியல. இல்ல இவனுங்களா இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் தானே இருந்துச்சு. பைடனை வந்து யாரும் மதிக்கல. ஈவன் வந்து சைனா ஆபீஸுக்கு ஜி ஜின்பிங்கோட பர்சனல் போனை கூப்பிட்டது கூட அவங்க தரப்புல பேச தயாரா இல்ல, பைடன் பேச அவங்க தயாரா இல்ல, யாராவது வரட்டும், அடி இன்னொருத்தர் வரட்டும் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட அவரு நேராவே சொன்னாப்ல, புட்டினே சொன்னாரு, ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் ஜெயிச்சு சொல்றது பேசலாம், இந்த இது மாறி இருக்கு, இந்த ஆபீஸ் மாறி இருக்கு, இந்த ஆபீஸ் நம்ம சொல்றதை கேட்கணும்னு நம்புறான், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்பீச் இருக்கு, டயலாக் இருக்கும் 2 பேத்துக்கு நடுவில் அப்படின்னு சொன்னாரு. 6 மாசம் தான் ஆகுது, ஏன் இவ்வளவு மாற்றம்? 6 மாசத்துல எந்த முடிவும் எட்டப்படல. இப்ப அமெரிக்கா எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், சரணடைன்னு சொல்லி எல்லாத்தையும் கேக்குது. நீங்க அவ்வளவு ஒன்னும் இல்ல இது முட்டாள்தனமானது இல்லையா? இப்ப இவனை போன தடவை நீங்க சொல்லியிருந்தீங்க, ஜி ஜின்பிங்கும் பைடனும் மீட் பண்ணப்போ அவர் வெளியில ஒண்ணு சொல்லிட்டு உள்ள ஒண்ணு சொல்லிட்டு வந்தாரு. இவர் வெளியில நேரா வந்துட்டு அவர் ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு சொன்னாரு பைடன் ஜி ஜின்பிங்கை பார்த்து. அப்போ அதை பத்தி பேசும்போது நீங்க கூட சொன்னீங்க, உள்ளுக்குள்ள பேசுறப்ப என்ன சொன்னாருன்னா, இந்த கால சூழல் மாறுது, உலக ஒழுங்கு வந்து மாறுது, இந்த மாற்றத்தை 2 பேரும் சேர்ந்து செய்வோம், நீ நானும் சேர்ந்து செய்வோம், சேர்ந்தே ஒன்னா பிசினஸ் பண்ணுவோம், சேர்ந்தே வளருவோம் அப்படின்னு, அதிகாரத்தை சேர்ந்தே பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ஆனா வந்து இவங்க இல்ல நான் தான் எல்லாம், நான் சொல்றது மாதிரி நீ கேட்கணும் அப்படின்ற மூட்ல இருக்கிறாங்க. அது வந்து ஒத்து வரல. இது பைடன் போற வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும்
அப்படின்னு தான் நம்ம பேசணும். இப்போ அதே இடம் தான் இது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஜனவரி மாசம் 20ஆம் தேதி பதவி ஏற்ற பிறகு இருந்த ஒரு விஷயம் 100 நாள்ல நான் வந்து போராட்டம் பண்ணிடுவேன்னு சொன்னது, 24 மணி நேரம் எனக்கு கொடுங்க இல்ல தலைகளை மாத்தி காட்டுறேன்னு சொன்னது, இதெல்லாம் யாராலையும் பாசிபிலிட்டி இல்லைங்க ஃபீல்டுல. அட்லீஸ்ட் 6 மாசத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கணும். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நான் இது இன்னும் ஒன்று மாதிரி பாக்குறேன். புட்டின் கொடுத்த ஒரு பேட்டியில சொல்றாரு, ஐ திங்க் மேபி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன் அந்த பேட்டி. அப்போ வந்து இந்த வார் ஆரம்பிக்கல, பாலஸ்தீன் வார் ஆரம்பிக்கல. அந்த உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கும்போது புட்டின் சொல்றாரு, நீங்க வந்து தேர்தலில் எல்லாம் பேசுவாங்க, அமெரிக்க அதிபராக வர வேண்டியவங்க நான் இதை மாத்திருவோம் அதை மாத்திருவோம் எல்லாம் பேசுவாங்க, அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க. ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு 2 பேர் கிளம்பி வருவாங்க. கிளம்பி வந்து நீ இதெல்லாம் தான் செய்யணும், இதெல்லாம் தான் செய்யணும், இதெல்லாம் மட்டும்தான் நீ செய்யணும், இதை நீ எக்காரணம் கூட செய்யக்கூடாது, ஃபாரின் பாலிசியில இதை நீ கையை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டிட்டு போயிருவாங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்துட்டு போவாங்க, இவர் வாய மூடிட்டு யாரா இருக்கட்டும், எக்ஸ்ஆர்ஓ யார் வேணாலும் அதிபராக இருக்கட்டும், அவங்க சொல்றதான் இவங்க கேட்பாங்க. நானும் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த அவங்க பண்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் யூனிக்கா, அந்த நீங்க சொல்லுங்க நியோகான்ஸ் அவங்களா இல்ல ஜூவிஸா, யாரு இந்த ஆட்கள்? ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப் லாபி பண்றவனுங்க அவனுங்க பண்றதுதான். இதுல இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா சொன்னாக்க கார்பரேஷன்ஸ் தான், பேங்கர்ஸ், கார்பரேஷன்ஸ் அவனுங்க எடுக்கிறது தான் முடிவு. ஸோ இது அமெரிக்கன் எம்பையரினுடைய பிரச்சனை, ட்ரம்பினுடைய பிரச்சனை கிடையாது. ட்ரம்ப் வந்து அந்த ஓட்டர்ஸ்க்கு அங்க எல்லா மக்கள் வந்து ஒரு கோவத்துல இருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரெல்லாம் முடிவு கொண்டு வந்துட்டு உள்நாட்டு பிரச்சனையை பாருங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதெல்லாம் நான் பண்றேன், நான் வந்து கலட்டிடுவேன், நான் வந்து நட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்களோ அதெல்லாம் பேசிட்டு இந்த மனுஷன் வந்தான். வந்துட்டு வழக்கமா 4 மீட்டிங்கை போட்டான், 4 பேரை கூப்பிட்டு பேசுனா, 4 பேரை அனுப்பி விட்டான், பேசுறான்னா எல்லாம் தீர்வுக்கு வரப்போகுதுன்னா, புட்டின் வந்து நல்ல மனுஷன்னா எல்லாம் பண்ணா, எல்லாம் பேசிட்டு இப்ப வழக்கமா அமெரிக்காவினுடைய ஒரிஜினல் பிளானுக்கு போயிட்டானுங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால இதுல எதுவும் மாறாது. இங்க வந்து அமெரிக்காவுக்கு ஹிஜோமனிக்கு ஆதிக்கம்ங்கிறது உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தணுங்கிற நோக்கம் இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே மாறாது. இப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஏன் பேச முடியாதுன்னு ட்ரம்ப் சொல்றாருன்னா, ட்ரம்ப் எதிர்பார்க்கறது சரண்டர் ஆயிடு, நான் தான் வந்து உலகத்தினுடைய ஆதிக்கம், ஏன் நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், நான் உலகத்தினுடைய ரூலர், அவரே சொன்னது, நான் வந்து உலகத்தை ரூல் பண்றதே நான் தான், போப்பும் நான் தான், எல்லாமே நான் தான், முக்கியமான எல்லா பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்கு, அதனால காட்ஃபாதர் மாதிரி என்கிட்ட வந்து என்னுடைய ரிங்கை வந்து கிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி புட்டின்ட்ட எதிர்பார்த்தாரு. புட்டின் வந்து சொல்லிட்டாரு, ரிங்கெல்லாம் கிஸ் பண்ண முடியாது, நீ வேணும்னா வந்து பேச்சுவார்த்தை நடத்து, என்ன சமமா மதிச்சேன்னா உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும், இல்லைன்னா நீ வந்து போரை நடத்தி நான் வந்து தீர்வு எட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால இவனுக்கு எதிர்பார்க்கறது சரண்டர், எல்லாரையும் சரண்டர் பண்ண சொல்றானுங்க. ஹமாஸ்ல தொடங்கி ஈரான்ல தொடங்கி, ஈரான்கிட்ட என்ன சொன்னானுங்க அந்த போர் நடக்கும்போது, ட்ரம்ப் போட்ட ட்விட் அன்கண்டிஷனல் சரண்டர், அவ்வளவுதான். அதான் அவன் எதிர்பார்க்கறானுங்க. அப்ப அது கிடைக்கலன்னா பேசி என்ன பயன்? அதான் சொல்றாங்க, பேசி பயன் இல்லை அப்படின்னா. ஏன்னா சரண்டர் ஆகிறதுக்கு அவங்க எல்லாம் தயாரா இல்ல, ஒன்ட்ட பவர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, ஒன்ட்ட சரண்டர் ஆக முடியாதுறாங்கிறாங்க. அப்போ சரண்டர் ஆக முடியலன்னா இவன் என்னது பேசுறது? இவனுங்க வந்து நெகோசியேஷன் சொல்றது எல்லாமே சரண்டருக்கு பேசுறது தான். நீ சரண்டர் ஆயிடு, நெகோசியேஷன்ல என்ன பேசுறானுங்க? அதுதான் பேசுறானுங்க. ஈரான் என்ன சொன்னிச்சு, ஈரான் வந்து எல்லாமே ஒத்துக்கிறேன், நான் வந்து வெப்பன் தயாரிக்கல, பேச்சுவார்த்தை நடத்துவோம், எனக்கு வந்து சாங்ஷன் ரிலீஃப் கொடு அப்படின்னு சொல்லிதான் பேசுனுச்சு. கடைசியா வந்து நீ என்ரிச்மெண்டே பண்ணக்கூடாதுன்னு நானு, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, உன்னுடைய வெப்பன் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கைவிட்டுரு, உன்னுடைய மிசைல் ப்ரோக்ராமையும் கைவிட்டுரு, உன்னுடைய அலைஸ், இந்த பகுதியில இருக்கிற அலைஸ் யாரையும் நீ ஆதரிக்க கூடாது நானு. ஸோ இதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னுச்சு. அப்புறம் பேசி பயன் இல்லை, அதனால தாக்குதல் ஆரம்பிச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்ப இவனுங்க கேட்கறது எல்லாமே கம்ப்ளீட் சரண்டர். அவனுங்க என்ன, அததான் நம்ம சொன்னதுதான், அம்மனம்மா போ, அவ்வளவுதான். அம்மனம்மா போனீன்னா ஒரு விடுவான், அவ்வளவுதான். அவன் எதிர்பார்க்கறது அதுதான். இது எதுவுமே நடக்காததான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க எந்த வருஷத்துல இருக்காங்க தெரியல, ஒருவேளை 19ஆம் நூற்றாண்டோட மிடில் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல. அடுத்து எங்கதான் போய் சேர போறாங்கன்னு தெரியல. இது போகாத ஊருக்கு தான் வழி. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.
வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தோழர் தோழர்களுக்கு? வேற எதுவும் இல்ல. நான் இன்னைக்கு ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டேன். அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு. தோழர்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். இல்ல எனக்கு நமக்கு அந்த கோவம் வருது. ஏன்னா இப்ப திடீர்னு இது பண்றதுக்கும் நம்ம தினம் தானே இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். திரும்ப 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 இதே போகுது அப்படின்றப்ப இல்ல அந்த கோவம். பைத்தியக்காரனுங்க, ஒரு ஒரு அளவு வேணாங்க. அடிமையா போறதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா? அது அவங்க அடியே போற ரெடியா இருக்காங்க. இப்ப அதுதான் பெரிய வைத்தறிச்சல். அடிமையா போக தயாரா இருக்காங்களா? இப்ப அவங்கள பார்த்தா தான் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. என்ன இவன் கணக்குல இவங்க அடிமையா போறது மட்டும் இல்ல, இருக்கிறவனையும் அடிமையா வாடாங்கிறான் என்னைய மாதிரி. அதான் அதுதான் கடுப்பாகுது. இப்ப அங்க பிரச்சனையே அதுதான். பிரச்சனையே அதுதான். நீ எக்கேடு கட்டுப்போ, அடுத்தவனையும் வா அப்படின்னு சொல்றீல்ல, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்கதான் ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையும். இப்ப அவன் என்ன இவனுங்க இந்த சரியா மாதிரி அடிமையா இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. இப்ப இதுல ஊரே அம்மனமா தெரியும் போது ஒருத்தன் கோவணத்தோட போகும்போது வித்தியாசமா தான் தெரியுமா. அதுதான் அதுதான் இப்ப அதுதான் இங்க இவனுங்க பூரா அம்மனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்ப கோவணம் கட்டினவன கூப்பிட்டு நீ அம்மனமா வாடாங்க. அவன் எப்படி ஒத்துக்குவான்? நீ வேணா போடான்னு சொல்லுவான். நான் ஏன்டா நீ போகணும் வேணா அப்படின்னு. மானங்கட்டு திரி, ஈத்தரத்தனமா நீ வேணா திரி, நான் ஏன்டா திரின்னு கேக்குறான் அவன். அவ்வளவுதான். இதுல இன்னும் அந்த தேதி நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறது தான். அவங்க செலக்ட் பண்ண தேதி அந்த அக்டோபர் 7ங்கிற தேதியை ரொம்ப யூனிக்கான தேதி. காரணம் என்ன, 8-9 அவங்க வந்து சைன் பண்ண போயிட்டாங்க. அவங்க ஹமாஸ் அந்த தாக்குதல் தொடங்கல, அலெக்சா ஃபிளட்ஸ் ஆபரேஷன் தொடங்கலைன்னா அடுத்த 48 மணி நேரத்துல வந்து இஸ்ரேல் கூட கையெழுத்து போட போயிட்டாங்க சவுதி அரேபியா. அந்த அந்த அளவுக்கு அவங்க வந்து டோட்டலாவே இதாயிட்டாங்க. அவங்க கூட மிங்கிள் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களால என்னத்தை நம்புறது? காட்டி கொடுத்தான் செய்வாங்க. ஏன் சைன் பண்ணி இருந்தாலும் என்னத்த பண்ண போறானுங்க? சைன் பண்ணாலும் இப்ப சைன் பண்ணாட்டி என்ன பண்றானுங்களோ அதுதான் சைன் பண்ணி இருந்தா. அதுல வந்து வேற சொல்லிக்குவாங்க, நாங்க அதை வாங்கி தரலான் இருந்தோம், இதை வாங்கி தரலாம், எதை வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியா வந்து 80 வருஷமா 80 வருஷமா வாங்கி தராதவனுங்க இன்னைக்கு வாங்கி தர போறானுங்கன்னு சொன்னானுங்கன்னா கேப்பையில நெய் வெடிஞ்சதுன்னா கேக்குறவன் என்ன மடையனா? அது அப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மக்கள் திருப்பி இவங்க இது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ரெண்டாவது வந்து உலகம் பூரா வந்து பாலஸ்தீனுக்கான ஆதரவு பொருள் வரும், அரபு நாடுகள் தூக்கி வெளில விட்டு அரபு நாடுகள் இல்லாம அவங்களுக்கு ஆதரவு பொருள் வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் இப்ப அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. இவங்க தனியா இருந்து பண்ணிட்டாங்களே. இப்போ பெரிய பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குங்க. இப்ப என்னன்னா எஜிப்துல பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. எஜிப்து அரசாங்கம் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு. ஏன்னா இப்ப அங்க மக்கள் வந்து கடுமையான கோவப்படுறானுங்க. இப்ப இதை பயன்படுத்தி அங்க இருக்கிற முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆட்சியை வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடுறானுங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, இடையில நம்ம தோழர்களே வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட்டை நீங்க தப்பா பேசுறீங்கன்னாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கறது என்னன்னா, முஸ்லிம் பிரதர்ஹுட் எஜிப்து சிசியை எதிர்த்து அவன் ஆட்சியை மாத்தி அவனை வந்து வெளியேற்றணுங்கிறதுல இவ்வளவு தீவிரமா வேலை பார்க்கறாங்க. அதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க. அது ஏன் வந்து நீங்க அந்த அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த இராணுவத்தை அனுப்பி இதுல பாலஸ்தீனத்துல வந்து இனப்படுகொலை தடுக்கிறதுக்கு பதிலா நேரடியாவே நீயே நுழையலாம்ல? ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நேரா உள்ளுக்கு நுழைஞ்சு பாலஸ்தீனியர்களை காப்பாத்துறதுக்காக நீயே போகலாம்ல? எது தடுத்துக்கிட்டு இருக்கு? 2 வருஷமா எது தடுத்துக்கிட்டு இருக்கு? ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல எமன் அன்சார் அல்லா அமைப்பும் சரி, ஹெஸ்புல்லாவும் சரி, ஹெஸ்புல்லாலாம் தன்னுடைய தலைவர்களையே இழந்துட்டாங்க. அந்த நாட்டையே வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிருச்சு. இவ்வளவும் பண்ணாங்கல்ல, நீங்க என்னதான் பண்ணீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவனுங்க சரியான ஃப்ராடுகார பசங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இப்ப அந்த ஆட்சிக்கு வந்தானுங்க, சிரியால ஆட்சிக்கு வந்தவனுங்க அங்க இருக்கிற மக்கள் ஆயுதம் இல்லாதவங்களையும் வேற செக்ட் மக்கள்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கொலை பண்ணிட்டு திரியிறாங்களே. அவங்க ஏன் வந்து இஸ்ரேலை அடிக்கிறதுக்காக போக மாட்டேன்றாங்க? அவ்வளவு வீரன் தானே அவனுங்க. இதுல இப்ப சமீபத்தில் நேத்து தான் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலா அதை கேட்க நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அதுல முஸ்லீம் பிரதர்ஹுட்டை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உள்ள இருந்து ஒரு 2 ஆளை விட்டு பேச விட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கான வேலை முடிஞ்சிருச்சு. முஸ்லீம் பிரதர்ஹுட்டோட வேலை வந்து என்னவா இருந்துச்சுன்னா, இவன் கூட இருந்துக்கிறது, துருக்கி கூட இருந்துக்கிறது, சிரியால வந்து பெசராலத்தை வெளியேற்றுறது, அந்த வேலை முடிஞ்சிருச்சு.
சோ நம்ம வளர்த்த அந்த நாய் வந்து வேலை முடிஞ்சு போச்சு, தூக்கி அதை வெளில போட்டுருவோம் அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. முஸ்லிம் பிரதர்ஹுட் நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பு. அவனுங்க வந்து இவனுங்க நினைச்சுலாம் உடனே எல்லாம் இது பண்ண முடியாது. இல்ல முஸ்லிம் பிரதர்ஹுட் வந்து தடை பண்ணுன்னு சொல்றவனுங்க எல்லாருமே ஃப்ராடு போயிலுங்க. அவனுங்கதான் முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆதரிச்சானுங்க சிரியால. முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆதரிச்சவனுங்க இதே முஸ்லிம் பிரதர்ஹுட் தடை பண்ணுன்னு சொல்றவனுங்க, முஸ்லிம் பிரதர்ஹுட்டுக்கு எதிராக பேசணும்னு சொல்றவனுங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இவனுங்க தான் வந்து இத முஸ்லிம் பிரதர்ஹுட்டை தடை பண்ணணும், முஸ்லிம் பிரதர்ஹுட் மோசமான அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க எல்லாருமே சேர்ந்துதான் சிரியால வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆதரிச்சானுங்க. இப்ப அது நான் சொல்ல வரேன். இப்ப அங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படித்தானே? நமக்கான வேலை ஒண்ணும் முடியலாம் இல்ல. இவனுக்குள்ள இருக்கிற உறவுங்கிறது எந்த முரண்பாடு இவனுங்களுக்கு கிடையாது. இவனுங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. இது எல்லாமே வந்து இவனுங்க 2 பேரும் சேர்ந்து பிளே பண்றானுங்க, அவ்வளவுதான். இவன் அவனை தடை பண்ணுங்கிறது, அவன் இவனுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுங்கிறது, எங்கேயுமே அவனுங்க. ஏன் நான் என்ன கேக்குறேன், சவுதி அரேபியால சவுதி கிங்டம் இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு, 70-80 வருஷமா வந்து அவனுங்க வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல. இதே முஸ்லிம் பிரதர்ஹுட் ஏன் அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடல? நான் கேக்குற கேள்வி அதுதான். முஸ்லிம் பிரதர்ஹுட் நல்ல அமைப்புன்னு வச்சுப்போங்க, ஒரு நல்ல அமைப்பு, ஆன்டி இம்பீரியல் அமைப்புன்னே வச்சுப்போங்க. இது வரைக்கும் கத்தார்லயோ, சவுதி அரேபியாலயோ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லயோ, ஜோர்டான்லயோ ஏன் ஆட்சி மாற்ற நடவடிக்கையில முஸ்லிம் பிரதர்ஹுட் ஈடுபடல? ஏன் சிரியால, லிபியால, எஜிப்துல, இதுல துனிசியால இங்க மட்டும் ஏன் ஈடுபடுது? ஏன்னா இங்கெல்லாம் இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களாட்சி. டெமோக்ரஸி சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இவங்களுக்கு பிடிக்கல. இவங்களுடைய நோக்கமே வந்து இந்த அமெரிக்கா கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த பப்பட்டுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க, அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரியான டெமோக்ரஸியை பூரா சீரடைய வைக்கிறது தான் இவனுங்களுடைய வேலையை. அதுதான் இவனுங்க பண்ணிருக்கிறானுங்க. நான் ஒன்னும் இட்டுக்கட்டிலாம் சொல்லல, இதைத்தானே பண்ணிருக்கிறானுங்க. இதுதானே வரலாறு. நான் கேக்குறேன், உண்மையாவே நீ வந்து இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்தை வந்து, அமெரிக்காவின் ஆதிக்கத்தை வந்து நீ நீக்கணும்னு நினைச்சிருந்தன்னா சவுதி அரேபியால தான் நீ கிளர்ச்சியை பண்ணிருக்கணும், கத்தார்ல தான் நீ கிளர்ச்சியை பண்ணிருக்கணும், பஹ்ரைன்ல தான் நீ கிளர்ச்சியை பண்ணிருக்கணும். அங்கதான் சென்காம் வச்சிருக்கிறான், அங்கதான் வந்து இந்த 5th ஃபிளீட் பேஸ வச்சிருக்கிறான். சவுதி அரேபியா தான் ஆயில வந்து வித்து அவனுடைய டாலரை இவ்வளவு காலம் வந்து காப்பாத்திட்டு இருக்கிறான். இதைத்தான் நீ வந்து டார்கெட் பண்ணிருக்கணும். துபாயில தான் அவன் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் பூரா வந்து முதலீடு பண்ணிருக்கிறான். இவனுங்களதான் நீ டார்கெட் பண்ணிருக்கணும், இவனுங்களுடைய ஆட்சியை தான் நீ கைப்பற்றிருக்கணும். அப்பதான் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை இந்த பகுதியில இருந்து நீக்கி இருக்க முடியும். இது எல்லாத்தையும் விட்டுட்டானுங்க. ஒண்ணுக்கும் ஆகாத சிரியாவை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கி செக்டேரியன் வயலன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. லிபியால வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அங்க செக்டேரியன் டிவிஷனை உருவாக்கி செக்டேரியன் வயலன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. ஸ்லேவரியை உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. துனிசியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. எஜிப்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறானுங்க. இந்த நாடுகளை தான் மாத்தி வச்சிருக்கிறானுங்க. எதை பண்ணணுமோ அதெல்லாம் விட்டுட்டு எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிருக்கிறானுங்க. அதுதான் நடந்திருக்கு மொத்தமா. பெரிய அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இவங்க எல்லாத்துக்கும் அமைதியா இருந்துக்கிட்டு அந்த ஊர்ல சொல்லுவாங்க, முதல்ல எதிரியை கூட அப்ப நினைக்கலாம் கூட இருக்கணும், இவன் 4 மிதின்னு. அப்போல இவங்களை மிதிக்காம விட்டாதான் இப்ப தப்பா போச்சு. அதனாலதான் இவ்வளவு இல்ல. இது என்னன்னா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் உலகம் முழுக்க நடக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்குதோ, இப்ப தமிழ் சமூகத்துல இதே பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறானுங்க. இப்ப செக்டேரியன் டிவிஷன் எப்படி ஊதி பெருசாக்குனானுங்களோ அதே மாதிரி இங்க ஜாதிய பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இருக்கிறானுங்க. தமிழன் இல்லாதவங்கிற அடையாளப்படுத்தலு, எவ்வளவு பிரச்சனைகள் அங்க உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. இந்த சமூகத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்குனானுங்கன்னா நாளைக்கு இனப்படுகொலை நடக்கிற அளவுக்கு எல்லா களத்தையும் இங்க உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்து. உலகம் முழுக்க வந்து இந்த பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ்நாட்டிலயும் உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன் உருவாக்கிட்டு இருக்கிறான் அந்த பிரச்சனையை. அதுல சங்கி பயலுக வேற அவனுங்க இந்தியா முழுக்க உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. இது எதுவுமே வந்து கனெக்டிங் இல்லாம இல்ல. நம்ம போன தடவை எல்லாம் கனெக்டட். அதான் சொல்றேன், இது எல்லாத்துக்கும் ஒரு எஜமான் தான். ஆமா,
இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து திட்டமிடப்பட்டு உலகம் முழுக்க உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப இதுல நம்ம தமிழர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்த இவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு சிரியால ட்ரூஸ் மக்களுக்கு, அலாவி மக்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும் நடக்கும். நம்ம அந்த ஆபத்து இருக்கு. அது ரொம்ப மோசமான ஒரு இது. ஏன்னா நீங்க சாதிய ரீதியா பிரியும் போது அது ரொம்ப ரொம்ப சாதிய ரீதியா பிரியது மட்டும் இல்ல. இப்ப தமிழன் இல்லாதவன் தமிழ் சாதி, தமிழ் இல்லாத சாதின்னு சொல்லி அடையாளப்படுத்துறது, வேற்று மதத்தினருங்கிறத தனியா அடையாளப்படுத்துறது, நீ நானும் வேறுபட்டவங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே திரியறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதத்தாங்க 15 வருஷமா சிரியாக்குள்ள பண்ணி இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இந்த செக்டேரியன் வயலன்ஸே இல்லாத இருந்த நாடு அது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் அடிக்கிறதும் கொல்றதும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. வெறுப்பு இனிமே அந்த நாடு ஒன்னே சேர முடியாத அளவுக்கு அந்த மக்களை பிளவுபடுத்திட்டானுங்க. கொடுமை எல்லாம். சரிங்க தோழர், பார்க்கலாம் தோழர், பார்ப்போம். நம்ம அடுத்த காணொலியில மீண்டும் சந்திப்போம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.